இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை யாராவது ரிலீஸ் பண்ணது. நம்மளுக்கு தெரிஞ்ச ரோல் மாடல்ஸ் எல்லாருமே இப்போ நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனுஷகிரியை சாப்பிட்றாங்க, டெவில்ஸை வணங்குறாங்க, இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மையெல்லாம் கிடைக்குன்னா இதான் உண்மைதான். பட் ஆனால் வந்து ஒரு சின்ன தியரி இருக்கு, அதை பத்தி பார்த்துட்டு வந்துருவோம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை யார் தான் ரிலீஸ் பண்ணது கேட்டீங்கன்னா நம்ம ட்ரம்ப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் நம்ம அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆயிட்டேன்னா முக்கியமா நான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கிற உண்மையை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2026 சொன்னபடி நிறைவேற்றிட்டாரு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஏகப்பட்ட பேர் வந்திருக்கு, எலான் மஸ்க் பேர் கூட இதுல வந்திருக்கு. ஆனா ஒரு சின்ன குறை என்னன்னா இது எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்காங்க கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கு, எல்லா பேத்துக்குமே இதுல தொடர்பு இருக்கு. ஆனா தொடர்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். புரியல, நான் டீட்டெயிலா சொல்றேன். தென் ஒரு பிசினஸ் மேனை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எதுக்கு நீங்க அந்த தீவுக்கு நீங்க போனீங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல உங்க பேரும் ஆடாயிருக்கு, இதுக்கு நீங்களும் காரணமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அவர் சொல்ற பதில் ஒண்ணுதான். நான் போனது உண்மைதாங்க, ஆனா எனக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கே தெரியல. ஆனா எனக்கு தேவையான கான்டாக்ட் தெரிஞ்சு நான் போனேன். நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு பிசினஸ் மேனுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் தேவை, நிறைய விஐபிஸ் போவாங்க. விஐபிஸ் போகும்போது நான் அட்டன் பண்ணி நான் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கலாம், லேர்ன் பண்ணலாம் நினச்சி தான் நாங்கள் போனேன். மித்தபடி அதுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஐபிஸ் சொன்னாலும் இதெல்லாம் உண்மையாக கேட்டிங்கன்னா உண்மைதான். அங்கே போனதுக்கு முக்கியமான காரணமே டெவில்ஸை வந்து வணங்கி மக்களை வந்து அடிச்சு கொண்டு சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி வாழ்ற அந்த ஜந்து மாதிரி நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னாலும் உண்மைதான். முக்கியமாக நாங்கள் போனதுக்கு காரணமே அங்கே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அந்த கான்டாக்ட்ஸ் மூலியமா நிறைய பிஸ்னஸ் மேன் நாங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சில பேர் சொல்றாங்க. தென் இதெல்லாம் உண்மையாக கேட்டீங்கன்னா உண்மைதான். இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்க்கு நான் கேரண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.